குடும்ப வாழ்க்கையில் இயேசு நம்மோடு எப்படியெல்லாம் சஞ்சரிக்கிறார், உலாவுகிறார், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஜெபம், குடும்ப ஜெபம். எத்தனை குடும்பங்களில் இந்த நாட்களில் குடும்ப ஜெபம் இருக்கிறது தெரியாது. நாங்கள் எல்லாம் சிறு வயதில் வளர்க்கப்பட்ட போது காலையில் 5 மணிக்கு எழும்பி என்று தகப்பனர் ஒரு பாட்டை ஆரம்பிப்பார். அந்த பாட்டில் முதல் வரி ஆரம்பிக்கும் போது அங்கே போய் கண்ணை கசக்கிட்டு போய் உட்காரணும், இல்லைன்னா அன்னைக்கு ஒளிஞ்சோம், அவ்வளோதான். பாட்டு, பைபிள் படிப்பு, ஜெபம். காலையில் 5 மணி. அது ஒரு வீடு மாத்திரமல்ல, அந்த தெருவில் போய் நடந்தால் பல வீடுகள் பாடுகள் கேட்கும், ஆலயத்தில் மணி ஓசை கேட்கும். இப்போ எல்லா வீட்டிலும் எழும்புவாங்க, அதிகாலையில் ஜெபம் பண்ணுவாங்க. தூங்குகிறவர்களெல்லாம் எழுப்பியில கொண்டு வைப்பார்கள். ஜெபம் பண்ண பஞ்சாதி இதிலே வந்து உட்கார்ந்து தூங்கு, பரவாயில்ல, ஆனால் ஜெபம் பண்ண எழும்பு. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் குடும்ப ஜெபம்? என்ன சார் அதை போய் கேட்குறீங்க? அவன் மகன் எங்கே இருக்கிறான், மகா எங்கே இருக்கிற, என்ன குடும்பம்? இல்லை சிலர் கூகுள் மீட்டில் குடும்பமாக ஜெபம் பண்ணுறாங்க, ராத்திரி பகலை. அதெல்லாம் நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. குடும்பமாக சேர்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் குடும்பம் என்கிற பேரில் ஜெபம் நடக்கிறதா என்கிறதா கூட நம்ம யோசிக்க வேண்டும்.